பிதாவும் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆமென். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எங்களை நேசிக்கிற நல்லாட்டோடு ஜெப வேளையாக இந்த நேரத்தை அந்த ஒரே அநேக கேள்விகளோடு வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு பதில் தருகிற தெய்வமாக உங்களை காண்பிக்க பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்க்கணும். முகநூல் வாயிலாக பின்பு இணையதள வாயிலாக தங்களை இணைத்துக் கொள்கிற பிள்ளைகளை ஆண்டவரே செயல்படுகிற பிள்ளைகளை நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்கணும். வசனத்தை ஆசையோடு தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே கடப்படுத்துகிற தேவனாக ஆண்டவரை பொருட்படுத்திக் கொள்ளும். குறைகளெல்லாம் நிறைவாக மாற்றுகிற ஆண்டவர் எங்களை நிறைவான ஒரு நம்பிக்கைக்குள் வழிநடத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும். கவன சிதறாதபடி பாதுகாத்து இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் என்பதாவது பாடல் 80. கர்த்தரின் பங்கு உமது வார்த்தைகளை கொள்வேன். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உமது சாட்சியங்களுக்கு நேராக திருப்பினேன். துஷ்யரின் கன்னிகைகள் என்னை சூழ்ந்து கொண்டன, நானோ உமது பிரமாணத்தை மறக்கவில்லை. உமக்கு பயப்படுகிற யாவருக்கும் உமது கட்டளைகளை கைக்கொள்கிற யாவருக்கும் நான் தோழன். நான் உமது நியமங்கள் எனக்கு போதித்தரணும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலங்கள் இருக்கிறபடியே ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 27 வசனங்கள். ரோமர் 8 18 முதல் 27.
ரோமர் அதிகாரம் 8 வசனங்கள் 17 முதல் 27 வரை. நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாகுமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படிந்தவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்பானவர்களே, இன்றைக்கான நற்செய்தி பாகம் காஸ்பல் லெசன் மத்தேயு 13:24 முதல் 30. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொல்லி காட்டினார். பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாகும். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவன் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிறதில்லையோ? அதில் களைகள் உண்டானது எப்படி என்றார்கள். அதற்கு அவன், அதை சத்துரு செய்தான் என்று சொல்ல, வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போடுவது உமக்கு இஷ்டமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமைகளும் வேரோடு பிடுங்கி விடாதபடிக்கு இரண்டையும் ஆர்ப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களிடம் முதலாவது களைகளை பிடுங்கி அவளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். வாசிக்க வேண்டிய இன்றைக்கான வேத பாகம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணமும் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமர் இடத்தில் பிறந்து பொந்தியின் பாத்திகள் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்திருந்து உயிர் தழுதார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உருளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கென்று எடுத்த வேதபாகம் மேத்யூ காஸ்பல் 27ஆம் வசனம். 27ஆம் வசனம் படிமா. 20. எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, இந்த காலை நேரத்தில் என்ன படிப்பினை எங்களுக்கு தருகிறீர்? வாஞ்சியோடு கேட்கிறோம், வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுமப்பா. உலக பிரகாரமான கவலைகளில் எல்லாம் இருந்து விலகி ஆண்டவரே உமது வசனத்திற்கு செவி கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
கடந்த வாரம் செய்தி கேட்டோம், இந்த வாரம் செய்தி கேட்டோம். ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வாரத்தினுடைய செய்தியிலும் ஒரு நூலிலையான கனெக்டிவிட்டி இருப்பதை நம்மளால் உணர முடியும், பார்க்க முடியும். கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா, போன வாரம் நம்மிடத்தில் 4 வகை நிலங்களை பற்றி சொல்லி, நீங்கள் உங்கள் மனசு, நீங்கள் எந்த நிலமாக இருக்கிறீங்க, குட் சாயில் அப்படிதானா, நல்ல நிலமாக இருக்க ஆண்டவர் அறிவுறுத்தி பேசினார். நிலத்தை பற்றி பேசினார். நிலத்தோடு தொடர்புடையது எது? விதை இல்லையா? விதை. இன்னைக்கு விதையை பற்றி பேசுகிறார். விதையை பற்றி பேசுகிறாரு. விதைன்னா எதுமா? விதை தானா? ஊமை, ரைட்டு தான். ஆனால் அவர் கரெக்டாக சொல்ல வர்றது, போன தடவை நிலத்தை சொல்லும்போது நம்ம மனசை சொன்னார், விளைச்சலாம் இல்லை. இங்கே விதையை சுட்டி காட்டி கடவுள் எதை சொல்ல வருகிறார்? வசனம். அப்படியா? சரி, நமக்குள்ள காலையில் பட்டிமன்றம் வேண்டாம். அன்பானவர்களே, அவர் 37ஆம் வசனம் படியுமா? நல்ல விதை பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள். நல்ல விதை. ஒவ்வொரு ஓமானத்தையும் ஆழ்ந்து பார்த்தாதான் நமக்கு. அப்போ பிளைண்டாக அப்படி கேட்டுட்டு போயிட்டா அது நமக்கு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வசனத்தை கூட நீங்கள் டெக்ஸ்ட்டை படிக்கும்போது ஆழ்ந்து பார்த்தா தான் சத்தியங்கள் வழங்கும். பிரியமானவர்களே, புரியாது. நுனிப்புல் மேய்ந்தா ஒன்றும் புரியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நல்ல விதைகளை விதைக்கிறேன், நல்ல விதைகளை விதைக்கிறேன். ஆண்டவர் படைப்பிலே உலகத்தை படைச்சு என்ன சொன்னார்? நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு படைப்பிலையும் அதை பார்த்து குட், நல்லது, பியூட்டிஃபுல், அழகு. குட் இஸ் a குவாலிட்டி. நல்லதற்கு அழகு அவசியமில்லை, அழகா இருப்பதெல்லாம் நல்லது இல்லை. 2 பொருள்பட அதை பார்க்கலாம். அழகுக்கு, நல்லதுக்கு அழகு அவசியம் இல்லை, அழகா இருக்கிறதெல்லாம் நல்லதும் இல்லை. அப்படி ஒரு சிந்தனையாளர் சொல்லுகிறார். நல்லது என்று கண்டார், எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார், குட் என்று, அழகு என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, பியூட்டிஃபுல், அழகு. இந்த பூ அழகா இருக்கு, இந்த பூ அழகா இருக்கு, நான் விரும்புகிறேன். ஐ லைக் திஸ் ஃப்ளவர், ஐ லவ் திஸ் ஃப்ளவர். 2க்கு வித்தியாசம் இருக்கு. சரி, பார்வைக்காக சொல்றேன், ஒரு புரிதலுக்காக. ஐ லைக் திஸ் ஃப்ளவர்னா அந்த பூவை செடியிலேருந்து அப்படி பறித்து கையில் வைப்பேன், அழகா இருக்குன்னு. ஐ லவ் திஸ் ஃப்ளவர்னா அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். அதுக்கு தான் லைக்குக்கும் லவ்வுக்குள்ள வித்தியாசம். இங்கே கடவுள் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். நல்லது, குட் அப்படி என்று கண்டார். நல்லது என்று கண்ட ஆண்டவர் நல்ல விதையை விதைக்கிறார். நல்ல விதை கோதுமை. விளக்கம் சொல்லும் போதுதான் எதுன்னு சொல்றாரு. அங்க கேட்குறாங்க, எங்களுக்கு புரியலை. எப்போதுமே கூடவே இருந்து நம்மள மாதிரி தான் 12 சீசர்களும் எப்போதுமே கூடவே இருப்பாங்க. ஆனால் புரியலையே, என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் பொறுமையாக விளக்கம் சொல்வார். இதுதான் அப்படின்னு விளக்கம் சொல்வார். பிரியமானவர்களே, நல்ல விதையை விதைக்கிறார். நல்ல விதை. நல்ல விதைனா எப்படி? நல்ல விதைன்னு சொல்லும்போது ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குமா? நல்ல விதை, நல்ல விதை, ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, கூகுளில் பார்த்தீங்கன்னா, செயல்படுவது, குட். அது செயலாக்குவதே குட், நல்லா இருக்கும், செயல்படணும்.
நல்ல விதை நல்ல கனியை கொடுக்கும். நல்ல கனியை கொடுக்க வேண்டும், ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும். அதற்கு தான் அவர் நல்ல விதையை விதைக்கிறார். வந்து கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்க? அங்க உள்ள வேலைக்காரங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க? ஐயா, நல்ல விதையை விதைத்தீர், ஆனா எப்படி? உடனே அவர் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? அது சத்துரு வந்து செய்து விட்டு போனான். சத்துரு வந்து செய்து விட்டு போனான். ஏன்னா கடவுளுடைய திட்டம் வேற, கடவுளுடைய எண்ணம் வேற. ஃபங்க்ஷனாலிட்டி, இன்ட்ரின்சிக் வர்ச்சூஸ் அப்படின்னா உள்ளார்ந்த திறமையோடு செயல்படுகிற ராஜ்யத்தின் புத்திரர்களாக இவர்கள் மிளிர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு பொருள் வார்த்தையின் அர்த்தம் அவர் விதைக்கிறார். ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் விதைக்கிறார். அங்க தீயோன் வந்து விதைக்கிறான். நல்ல விதை இருக்கும்போது கெட்டது ஏன் அப்படின்னு அவங்க கேள்வி. எல்லாவற்றையும் நல்லதென்று கண்ட ஆண்டவருக்கு அதை சொல்றார். தீயோன் வந்து செய்யறான். தீயோன் எப்போ வந்து செய்யறான்? தீயோன் எப்போ பிரவேசிப்பான்னா, வசனம் போதிக்கும் போது நீங்க தூங்குனீங்கன்னா தீயோன் வந்து வேலை காட்ட ஆரம்பிச்சிருவான். அப்படிதானா? என்ன சொல்றாரு? நித்திரை செய்யும் போது, கொஞ்சம் அசால்ட்டா இருக்கும் போது, கொஞ்சம் நிர்விசாரமா இருக்கும் போது, கொஞ்சம் அசரும் போது பி அலர்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கொஞ்சம் அசந்திருந்தா, நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா டக்குன்னு அவன் செய்வான். தீயோன் அதை விதைக்கிறான். தீயோனுடைய எண்ணம் என்ன? கடவுளிடத்திலிருந்து பிரிக்கணும். அதுதானா? முதல் மனுஷனையே, குடும்பத்தையே கடவுளிடத்திலிருந்து, கடவுளுடைய சித்தத்திலிருந்து, கடவுள் வைக்கிற திட்டத்திலிருந்து அவங்கள பிரிக்கணும். அதான் அவருடைய எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. பெரிய எண்ணம் ஸ்ட்ரேஞ்சர் ஆக்கணும், கடவுளோடு உள்ள உறவிலிருந்து தள்ளணும் அவங்க. அதற்காக நித்திரை செய்யும் போது, கொஞ்சம் அவங்க அசரும் போது, இமேஜ் ஆஃப் காட்ல படைச்சிருக்காரு இல்லையா? கடவுள் படைத்தது அவர் சாயலிலே, அவருடைய சாயலிலே அவர் படைத்திருக்கிறார். அந்த சாயலை இழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் தீயோனினுடைய நோக்கம். அவன் பாருங்க எப்படின்னா, அதுல ஒரு வார்த்தை டேர்னல் அப்படின்னா களை வந்து விஷம். டேர்னல் விஷம் வேர் உள்ள விடும் களை. அந்த களை வேர் விட்டு நல்ல மணி இருக்குல்ல, கோதுமை மணி, அந்த வேரோட சுத்துமா, மிக்ஸ் ஆகுமா. பாருங்க, களைங்கிறது சாதாரணமாக பார்க்குறீங்க, கண்டுபிடிக்க முடியாது. களை என்னைக்கு நிமிர்ந்து தான் நிற்கும், கோதுமை மணி சரிஞ்சு நிற்கும். பாருங்க, அதாவது நிமிர்ந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் சரிஞ்சு வளைஞ்சு கொடுக்கறது, இதை பற்றி விளக்கம் அதிகம் தேவையில்லை. உடனே சிம்பாலிக்காக உங்களாலே மன புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் வளைந்து கொடுக்கறதுக்கும். வளைந்து கொடுக்க கற்றுக்கொண்டேன், உடையும் நிலை வந்த போது நிமிர்ந்து நின்றேன் அப்படிமா ஒருத்தன். வளைஞ்சு கொடுக்கறது, கோதுமை நிலை மணி அப்படியே வளைந்து நிற்கும், அதை பார்க்கும் போதே தெரியும். அன்பானவர்களே, இங்கே தீயோன் விஷம் போல அந்த வேர்களை அவன் பாதிக்கிறான். அதான் வந்து கேட்குறாங்க, நம்ம என்ன செய்யலாம்? வேற அறுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. களைகளை வேற அறுத்து விடலாமா? ஆண்டவர் இல்லை, விடுங்க. கடவுளுடைய பொறுமை, மனிதனுடைய அவசரம் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. கடவுளுடைய பொறுமை என்றால் என்ன? மனம் திரும்ப மாட்டானா, டைம் கொடுப்போம், மனம் திரும்ப மாட்டானா என்று அந்த பார்வை. அன்பானவர்களே, கடவுளுடைய ஒரு திட்டம் இருந்ததல்லவா? செடியின் வளர்ச்சியை பாதிக்கிற விஷமானா இருந்தாலும் கூட டக்குன்னு அதை வேற இருக்கக்கூடாதுங்கிறார் கடவுள். வாய்ப்பு இருக்கு,
வாய்ப்பு இருக்கு. சவுலுடைய காரியத்தெல்லாம் கேட்டால் எவ்வளோ வேதனை வரும் இல்லையா? எவ்வளோ வேதனை வரும். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது தான் அவனுடைய சோலி இல்லையா? ஆனாலும் அவனை கடவுள் எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே டோட்டலாக மாத்துறாரு இல்லையா? டைம், தேர் இஸ் அ டைம். கடவுளுடைய பார்வையிலே நேரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே 119 சங்கீதம் 57 பாஸ்தம், அது என்ன வார்த்தைகள், அது ஒவ்வொரு வரிகளும் என்ன வார்த்தைகளம்மா, அந்த என்ன அதில் அவன் சொல்கிற வார்த்தைகளை பாருங்களேன், என்ன அழகா சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் என் பங்கு, உமது வார்த்தைகளை கை கொள்ளுவேன், உமது வார்த்தைகளை கை கொள்ளுவேன், என் முழு இருதயத்தோடு உமது தயவை நாடுகிறேன், உமது வசனத்தின்படி எனக்கு இறங்கும், வசனத்தின்படி எனக்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை சாட்சியத்துக்கு நேராக திருப்பினேன், உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதமின்றி விரைந்து வந்தேன். துஷ்டரின் கண்ணிகளை என்னை சுற்றி கொண்ட நானும் உமது பிரமாணத்தை மறக்கவில்லை. ஒவ்வொரு வார்த்தையிலும் வரிகளிலும் வசனம், பிரமாணம், உமது வார்த்தைகள் இப்படியே வைக்கிறார். அப்போ கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, தீயோனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்லியிருக்கிறேன்ல, கன்ஸ்ட்ரக்டிவ் திங்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் திங்ஸ். கடவுளுடைய வார்த்தை எப்போதுமே உருவாக்கும், நம்மளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள். டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ், சாத்தான் டிஸ்ட்ரக்டிவ், அழிக்கிறவன். குடும்பத்தில் நிறைய திட்டங்களை தீட்டி நீங்கள் நல்லா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பிளான் பண்ணிலாம் கொண்டு போவீங்க. யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் செங்கலை உருவி விட்டுருப்பாங்க. செங்கலை உருவது தெரியுமா? அம்மா, செங்கலை உருவுறது, கட்டணம் கட்டிகிட்டே இருக்கும்போது செங்கலை உருவிட்டே இருந்தால் எப்படி? அந்த வேலை செய்வாங்க, குடும்பத்தில் செய்வாங்க, ஆலயத்தில் செய்வாங்க, வேலை பார்க்குற இடத்துல செய்வாங்க. என்னடா ஒன்றும் ஒன்றும் புரிய மாட்டேது அப்படின்னு நம்ம ஏன் செங்கலை உருவுறவன் கூட இருப்பான். அந்த தீயோன் கன்ஸ்ட்ரக்டிவா கடவுள் பிளான் பண்றத டிஸ்ட்ரக்டிவா செய்யறதுக்கு தீயோன் கூடவே இருப்பான். அதை அவன் எப்போது நம்ம அசால்ட்டா இருக்கும்போது, அசரும்போது, நித்திரை பண்ணும்போது, கவனம் குறைவா இருக்கும்போது அவன் செயல்பட ஆரம்பிப்பான். அதற்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. ஆதியிலே நல்லா இருந்த குடும்பத்தை அழித்தவன் அவன், தீயோன். அதாவது உலகத்தில் நம்ம சபை இருக்கலாம், உலகத்தில் சபை இருக்கலாம், ஆனால் சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வந்துட்டுருக்கு. சத்தமாக பேசுகிறவங்க, மசில் பவரை காட்டுறவங்க, அதிகாரம் பண்ணுறவங்க, அதெல்லாம் உலகத்தில் தான். இங்கெல்லாம் வேலைக்காகாது. இங்கே கனிவாக பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை உண்டு. அழுக்கு சட்டை போட்டவனுக்கும் மரியாதை, கோட்டு போட்டு வர்றவனுக்கும் மரியாதை, பணக்காரனுக்கும் ஒரே மரியாதை, பாவப்பட்டவனுக்கும் ஒரே மரியாதை. இது கடவுளுடைய சன்னிதானம். இது உலகம் அல்ல, உலக நீதி அல்ல, இது கடவுளுடைய சன்னிதானம். சத்தம் போட்டா, நிமிர்ந்து பேசினா, அதெல்லாம் உலகத்தில் வச்சுக்கப்பா, இங்க வைக்காத. இது கடவுளுடைய சன்னிதானம். பேசவே தெரியாது, சாமர்த்தியமா பேசதான் நினைப்பாங்க. ஆனா கடவுள் பார்க்கிறவர், கவனிக்கிறவர். உடு அறுப்பு மட்டும் உடு அப்படிங்கிறார். உமது நியாய தீர்ப்புகளிலே நான் கவனம் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. சங்கீதம். ஒவ்வொரு ஆக்ஷன், ஏமா எதை எடுத்தாலும் பொல்யூஷன். காலையில் ஒரு டீயை குடிக்க போறான்னு பார்த்தா புகை போட்டு குப்பையை அப்படி பறக்குது. எல்லாம் வெளியே போனாலே பொல்யூஷன், மாசு. சாப்பிடுற சாப்பாடுல எல்லா போகிற இடத்துல எல்லா இடத்துலயும் மாசு. ஆனா எங்க தெரியுமா மாசுபடக்கூடாது? உங்க மனசு மட்டும் மாசுபடக்கூடாது. அதான் கடவுள் சொல்றார். மாசில்லாத மனதை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ராஜ்யத்தின் புத்திரர்கள், பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள்
கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் ராஜ்யத்தின் புத்திரர்கள், கடவுள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் வெளிப்படும்படி இந்த சர்வ பூமியுமே சர்வ சிருஷ்டியுமே பிரசவ வேதனை அனுபவிக்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றையும் பொல்யூஷனாக மாற்றிவிட்டான் மனிதன். கடவுள் மனிதனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் இந்த உலகத்தை கையில் கொடுத்தார். அவன் எல்லாம் பாழ்படுத்தி இன்றைக்கு நிற்கின்ற நிலையை நாம் நீங்களும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் நல்ல விதை, ராஜ்யத்தின் புத்திரர்கள், கனி கொடுக்கிறவர்கள், பிரயோஜனமானவர்கள், அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள், அப்படி நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவர் let them submit ourselves, கடவுள் சமூகத்தில் நம்மை கொடுத்து, ஆண்டவரே நல்ல விதையாக, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக, ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாங்கள் ஆண்டவரே என்றும் உமக்கு பலன் சேர்க்க எங்களை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த காலையிலே நம்மை ஆண்டவருக்கு கையளிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்தி காப்பாராக. ஆமென். 555வது பாடல், கடைசி 2 வரிகள், கடைசி 2 வரிகள். 555வது பாடல். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆறுதலே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே, ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உள்ளம் பொங்குதே. அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன நேச தகப்பனே, உம்மை கண்டுகொண்ட மனநிறைவோடு திரும்பி செல்ல இந்த ஆராதனையிலே எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை உம்மால் தொடப்பட்ட ஒரு அனுபவம், பாடும்போதாவது, ஜெபிக்கும் போதாவது, வசனத்தை தியானிக்கும் போதாவது உமது அருகாமை உணரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செஞ்சு காலையிலேயே கடந்து வந்தோம். ஆண்டவரே, மனநிறைவோடு எங்களை திரும்பி செல்ல அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது இரக்கத்தினால் முடிசூட்டி வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, ஆலயத்திற்கு வந்தது நல்லது என்று உணரும்படி எங்கள் உள்ளத்திலே பேசுகிற தெய்வமே, ஜீவனுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. தெரிந்தோ தெரியமோ செய்கிற குறைகளை எல்லாம் பொறுத்து கொள்ளும்.
ஆண்டவரே, மருத்துவமனையிலே இன்று காலை 8 மணிக்கு ஆண்டவரே சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்கிற நீலமேகநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டதற்கெனங்க உம்மிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அந்த குடும்பத்தையும் ஆண்டவரே, ஏழை மகனை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் நல்ல செய்தியையும் நாங்கள் கேள்விப்பட கிருபை செய்யும். இந்த காலையிலே நல்ல செய்திக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல விதைக்காக, ஆண்டவரே நலமானதை செய்வதற்காக, நல்லதென்று கண்ட எங்கள் ஆண்டவர் நன்மைக்கென்றே எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் அசந்து போகிற நேரத்திலே தீயோன் ஆண்டவரே உட்பிரவேசிக்க ஒரு நாளும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நல்லதை செய்ய, நல்ல கனி கொடுக்க எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, பயன்படுத்தும். இன்னும் ஆண்டவரே, பலவீனத்திலே உழல்கின்ற எங்கள் திருச்சபை மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். வளைகுடா நாடிலே யுத்தம் என்று கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள், திருச்சபை பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கட்டும் அப்பா, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கட்டும். ஆண்டவரே, கேட்க வந்த எல்லா நன்மைகளை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். 102வது ஆண்டு விழாவை நோக்கி நகர்கிறோம். நாட்கள் நெருங்குகிறது. ஆண்டவர் எங்களோடு இருந்து அந்த கொண்டாட்டங்களை எல்லாம் சிறப்பாக நாங்கள் மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைகளெல்லாம் பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை எல்லாம் மன்னியும். இயேசுவின் இளையரப்பட்ட நாமத்திலே எமது பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உடைய ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதா. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பார்க்கணும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை தரிசித்துக்கணும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்று சதா காலமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென், ஆமென்.